நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் மத்திய அரசு நிரந்தர பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. லோவர் டிவிஷனல் கிளர்க் எல்டிசி போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் இது. இதற்கு ஆல் ஓவர் இந்தியா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இது ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், ஓகேங்களா. நேரடி நியமனம் மூலயமாக ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணணும். எலிஜிபிள் கேண்டிடேட் NIEPA.ac.in அப்படின்ற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள், ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான கடைசி நாள் 14/2/2025. என்னென்ன போஸ்ட்டு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். லோவர் டிவிஷனல் கிளர்க்கு குரூப் சி போஸ்ட்டு லெவல் 2ல் இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு 19,900லேருந்து 63,200 வரைக்கும் 7th CPCயில் பேஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து 10 வேக்கன்சி இருக்குது. அன்ரிசர்வ்டில் 4, OBCயில் 3, SCயில் 2, EWSயில் 1 வேக்கன்சி இருக்குது. 12ஆம் வகுப்பு முடித்த கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான், கம்ப்யூட்டரில் தான், டைப்ரைட்டிங் மிஷின் கிடையாது. 35 வேர்ட் பர் மினிட் டைப் பண்ணணும். ஹிந்தி அப்படின்ற மாதிரி தான் 30 வேர்ட் பர் மினிட் வந்து டைப் பண்ணணும், சரிங்களா. இது வந்து கீ இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக வந்து உங்களுக்கு 35 வேர்ட் பர் மினிட் வந்து டைப் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்து இருக்கணும், சரிங்களா. இது வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு கிளியர் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து டைப்பிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அவசியம் இல்லை, சரிங்களா. மினிமம் குவாலிஃபிகேஷன் +2 தான். மினிமம் வந்து 18 வயதுலேருந்து மேக்ஸிமம் 27 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து இதற்கு எலிஜிபிள். இதற்கு செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், சரிங்களா. ரிட்டன் டெஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் டைப் OMR மூலயமாகவோ அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்டில் இருக்கும். டைப்பிங் வந்து கம்ப்யூட்டரில் கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா. அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டில் கிளியர் பண்ணக்கூடிய கேண்டிடேட் தான் வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸ்கில் டெஸ்ட் வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான், அது வந்து மார்க் போட மாட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் குவாலிஃபை பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு பேசிக்காக வந்து டைப் பண்ணுற ஸ்பீடு இருக்கா, எரர் இல்லாமல் டைப் பண்ணுறீங்களான்னு மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர மிச்சபடி உங்களுக்கு வந்து அதற்கு மதிப்பெண் கிடையாது. கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், ஹிந்தியில் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் டைப்பிங் டெஸ்ட்டு, அதில் வந்து கிளியர் பண்ணக்கூடிய கேண்டிடேட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு உங்களுடைய மெரிட் லிஸ்ட்டுக்கும் சரி, உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கும் வருவீங்க, சரிங்களா. சிலபஸ் எப்படி ரிட்டன் டெஸ்ட் அப்ஜெக்டிவில் பொறுத்த வரைக்கும் 5 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பார்ட்லேயும் 20 கொஷின்ஸ் இருக்கும். 20 மதிப்பெண். டோட்டலாக வந்து 100 கொஷின் 100 மதிப்பெண் இருக்கும். என்னென்ன பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கு, அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், குவான்டிடேட்டிவ் ஆப்ஸ், சரிங்களா. இதற்கான சிலபஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா. ஜென்ரலாக வந்து SSC, RRB இதற்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்க்கு இது வந்து ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். ஏன்னா வந்து மோஸ்ட்லி அதோட பேட்டர்னில் தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸும் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக கம்ப்யூட்டர் ஸ்கில் தான். உங்களுக்கு வந்து 10 நிமிஷத்தில் உங்களுக்கு இங்கிலீஷ் டைப்பிங் வந்து 35 வேர்ட் பர் மினிட் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து கீ இம்ப்ரெஷன் வித்தவுட் வந்து எரர் வந்து அட்மிசிபிள் லெவலுக்குள்ளே இருக்கணும், சரிங்களா. ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் இருக்கும். குவாலிஃபைங் நேச்சர் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து அந்த வித்தின் லிமிட்குள்ளே இருந்தாலே உங்களுக்கு எலிஜிபிள் தான், சரிங்களா. ரிட்டன் டெஸ்ட்டும் எந்த டைமில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்ச் மாதம் 3rd அல்லது லாஸ்ட் வீக்கில் 2025 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து February 14, 2025. அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், EWS, OBC கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 1000 ரூபாய்க்கு ஃபீஸ் வந்து பே பண்ணணும். SC, ST கேண்டிடேட், PWD கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து பே பண்ணணும், சரிங்களா. SC, ST, OBC கேண்டிடேட்லாம் கரெக்டாக அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். வச்சுருந்தால் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். கரெக்டான ஃபார்மேட்டில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதையும் கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டியூட் வந்து எந்தெந்த இடத்துல சென்டர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து அப்ளிகேஷன்ஸ் வரதை பொறுத்து டிசைட் பண்ணி அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்டில், அதாவது NIEPA.ac.in தான் வந்து வெளியிடுவாங்க. அதனால் ரெகுலராக வந்து அந்த வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான டீட்டெயில்ஸ் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும்
டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படிலாம் வருது கொஷின்ஸ் அப்படின்றது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப்பில் சாஃப்ட் காப்பி உங்களுடைய ஃபோட்டோ, சைன் இதை வந்து சாஃப்ட் காப்பி ரெடியாக வச்சுருக்கணும். டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிஃபிகேட்டு, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி அல்லது டிப்ளமோ உடைய மார்க் ஷீட்டு, அதே டிகிரி சர்டிஃபிகேட், டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் என்ஓசி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி கேஸ்ட் சர்டிஃபிகேட் இது எல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும். அதே மாதிரி ஃபீ பே பண்ணுறதுக்கான கார்டா, நெட் பேங்கிங்கா, இல்லைனா வந்து ஜிபேவா என்னவோ அந்த மோடுக்கான ஆன்லைன் மோடுக்கான ஃபீஸுக்கான இது வந்து ரெடியாக வச்சுருக்கணும். கார்டும் ரெடியாக வச்சுருக்கணும். ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் கடகடன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ldc@niepa.ac.in அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் லாஸ்ட் டேட்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். February 14 தான் லாஸ்ட் டேட்டு. மினிமம் +2 முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ண மாதிரியான போஸ்ட்டு. இது வந்து மத்திய அரசினுடைய நிரந்தர பணியிடம். இதில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ, என்னென்ன அலவன்சஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு உண்டு. சரிங்களா? இதற்கு மினிமம் ஸ்டார்டிங் சேலரி வந்து உங்களுக்கு 28,000 30,000 ரூபாய்க்கு மேலே தான் வந்து உங்களுக்கு கையில் கிடைக்கும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து மத்திய அரசு நிரந்தர பணியிடங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. சரிங்களா? நன்றி.